திருச்சியில் கஞ்சா போதையில் அட்டுழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பாலக்கரை பகுதியில் சில இளைஞர்கள் குழுவாக அமர்ந்து கஞ்சா பயன்படுத்தியதாக தெரிகிறது. அப்போது வழியாக சென்ற ஓட்டுநர் பாலாஜி அவர்களின் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்து பொது இடத்தில் இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது என கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கஞ்சா போதையில் பாலாஜியை சரமாரியாக தாக்க தொடங்கியுள்ளனர். அங்கிருந்து பாலாஜி தப்பிக்க முயன்றாலும் அவரை விடாமல் துரத்தி சென்று கையில் வைத்திருந்த அரிவாளால் வெட்டியுள்ளனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த பாலாஜி வலியையும் பொருட்படுத்தாமல் உயிருக்கு பயந்து ஓடி சென்று பாலக்கரை காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தார். அவரது நிலையை பார்த்த காவல்துறையினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாலக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரி, ஒருத்தர் பேர் ஆகாஷ், ஒருத்தர் பேர் விக்கி, ஒருத்தர் பேர் பிரதீப். என்னோட செத்தா ஒரு 17 பேர், எஸ்டா மொத்தம் 20 பேர் கணக்காக வந்துடுவான். ஆனால் அவங்க பண்ணுறதுதான் உள்ள ஸ்டேஷனுக்கு என்ன ஓட விட மாட்டேன்றாங்க. இடையில பிடிச்சி அந்த மாதிரி அடிக்கிறாங்க. இதாக ஒன்றா ஓடுறது ஸ்டேஷனுக்கு தான். அந்த ஸ்டேஷனுக்கே ஓடணும், ஸ்டேஷன் பக்கத்துல என்ன அடிக்கிறாங்க. அதை மீறி அந்த இடத்துல வந்து இது மாதிரி கஞ்சா ஊசி அதே இடத்துல சரக்கு அடிச்சா அதே இடத்துல போடுறது, பள்ளியோடத்தை நாசம் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு, கொடுத்து இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகி இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை இருக்குல்ல. இன்னைக்கு பாலாஜிக்கு நடந்தது 10 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு இன்னும் போதையில இருந்தாங்கன்னா அந்த நிலைமை எனக்கு வந்திருக்கும். இது வந்து ரொம்ப நாசகேடா போய்கிட்டு இருக்கு. இந்த பயலுக ரொம்ப அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து 4 பேர் இன்னும் பழகுறாங்க. இவனுங்கெல்லாம் திட்ட பார்த்தாங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். இதை பாலக்கரை ஸ்டேஷன்ல எவ்வளவோ சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல, சுத்தமா எடுக்கல.